ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டே 22 ஆஃப் டூயிங் லீட் கோட் ப்ராப்ளம். இன்றைக்கான ப்ராப்ளம்னா 2465 நம்பர் ஆஃப் டெஸ்டிங் ஆவரேஜஸ். இதில் நமக்கு ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க அண்ட் அதில் இருக்க மினிமம் நம்பரை கண்டுபிடிக்கணும் அண்ட் ரிமூவ் பண்ணணும் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும் அண்ட் ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ண 2 எலமெண்ட்ஸையுமே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். அண்ட் ஸ்டோர் பண்ணுற அறைக்கு பேர் ஆவரேஜ். ஸோ அந்த ஆவரேஜ் அறையில் இருக்கிற டிஸ்டிங்க்ட்னா என்ன, யூனிக் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த அரேயோட லென்த்தை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இது மினிமம் 0, நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் 5, அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 2.5. அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட் என்னென்ன, 1, 4 மினிமம் மேக்ஸிமம், அதுக்கு ஆவரேஜ் 2.5. நெக்ஸ்ட்டு 3, 4 அதோட ஆவரேஜ் 3.4. ஸோ இதில் எது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டு, 2.5 3.4, அதோட லென்த் என்ன 2. ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு int n is equal to nums dot length போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு int left is equal to 0 and right is equal to n minus 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேஷ் செட்டை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படின்னா ஹேஷ் செட்டு லெஸ் தென் இன்டீஜர் கிரேட்டர் தென் அப்புறம் அதோட வேரியபிள் ஆன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட் ஆஃப் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் while போட்டுக்கிறேன். while லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் சம் கேல்குலேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஆன்ஸ் டாட் ஆட்டில் போயிட்டு நான் சம்மை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ரிட்டர்ன் நான் ஆன்ஸ் டாட் சைஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு சைஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் நம்ம மறக்காமல் அரேஸை சார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் நம்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளால் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரன் பண்ணி பார்த்தா 2 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு அண்ட் சப்மிட் பண்ணாலும் பாஸ் ஆகிடுச்சு எல்லா டெஸ்ட் கேஸுமே. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணுங்கள்.